இதயத்தை மட்டும் தான் கேட்டார். அம்மா ஐயா, இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். ஆண்டவருடைய வருகை மிக சீக்கிரமா இருக்கிறது. ஏன்னா எங்க ஐயாவுடைய சாட்சியை சொல்லிட்டாரு. என்னோட சாட்சி சொல்ல நேரம் இல்லை. நான் பேசுறேன்னா இன்னும் ஒரு 40 நிமிஷம் கடந்து போகும். ஏன்னா என்னை தேடி என் இயேசு வந்தார். இன்றைக்கு நம்ம வாழ்கிற வாழ்க்கை போலியான வாழ்க்கை, பாவமான வாழ்க்கை, மாயான வாழ்க்கை, சமாதானம் இல்லாத வாழ்க்கை. நம்ம வாழ்கிற வாழ்க்கை என்ன தெரியுமா? இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உள்ளத்தை ஏற்றி கொண்டு உள்ளத்தை உன் இதயத்தை இயேசுவுக்கு கொடுக்கும் பொழுதுதான் அதுதான் மெய்யான வாழ்க்கை. இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில நான் ஒரு 18-19 வயசுல ஜெயில சந்தித்தது உண்டு, கொலைகேஸ்ல உள்ள போயிட்டு வந்தது உண்டு. இதெல்லாம் என்னோட வாழ்க்கையில சந்தித்து இருக்கு. அல்லேலூயா. பாக்கெட் சாராயம் பீவரன்னுவாங்க, அந்த பீவரை வித்திருக்கிறேன். அல்லேலூயா. அந்த வர வைக்கிறப்ப பாரா பார்த்திருக்கிறேன். அல்லேலூயா. ஏன்னா என்னை தேடி இயேசு ஏன் வந்தார்னா அவர் பாவிகளை ரட்சிக்கிறவர். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா இப்ப கோட்டு விடாம ஒரு இயேசு என்ற ஒரு போதையில பேசுகிறேன். அல்லேலூயா. காரணம் என்றால் என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது நான் இதயத்தை கொடுத்தேன். அதான் இந்த பாட்டை பாடினேன். எல்லோரும் இயேசு கிட்ட வாங்க, உங்க இதயத்தை மறக்காம தாங்க. எல்லோரும் இயேசு கிட்ட வாங்க, உங்க இதயத்தை மறக்காம தாங்க. அழகான இதயம் அன்பு ஐயா சொன்னாரு. இதயத்தை மட்டும் தான் அவர் கேட்கிறார். இன்னைக்கு என் அன்பு சகோதர சகோதரிகளே, என் அன்பு தாய்மார்களே, இந்த சத்தத்தை கேட்டு நீங்கள் உன் இதயத்தை இயேசுவுக்கு தருவானா உன் வாழ்க்கையில இருளா இருக்கிற வாழ்க்கை, இருட்டா இருக்கிற வாழ்க்கை, அசிங்கமா இருக்கிற வாழ்க்கை, பாவமா இருக்கிற வாழ்க்கையில வெளிச்சம் வரும் பொழுது நல்லது நடக்கும், சமாதானம் நடக்கும். உன் இதயத்தை மட்டும் இயேசு கொடுத்துரு. உன் இதயத்தை மட்டும் இயேசு கொடுத்துரு. இன்னைக்கு போனை திறந்தா இன்னைக்கு தாய் தகப்பன் புருஷன் பொண்டாட்டி சகோதரன் சகோதரி யாரும் பேசுறது கிடையாது. இன்னைக்கு நம்ம டீலிங்லாம் எங்க தெரியுமா இருக்குது? போன்ல தான் இருக்கு. அல்லேலூயா. 10 நிமிஷம் ஒரு பெத்த தாயை பார்த்து பேசுறோமா? 10 நிமிஷம் நம்ம கூட பிறந்த சகோதரனை பார்த்து பேசுறோமா? இல்ல நம்ம மனைவி கிட்ட அந்த போன்ல அப்படி என்னதான் இருக்குது? அந்த போன்ல தான் பிசாசு இருக்கு. அல்லேலூயா. அதான் வலிக்கிறான். நல்ல கோட்டை ஊத்தி போதில வலிக்கிற மாதிரி வலிக்கிறான். டைட்டா கெஞ்சா போட்டு செம்லியில வெயிட்டா சாட்டி இருக்கான், அந்த மாதிரி வலிக்கிறான். அல்லேலூயா. மாவா டைட்டா கசக்குதா புளிக்குதா அதெல்லாம் பார்க்கணும். கிடைச்சா ஸ்ட்ராங்கா இருக்குதா லைட்டா இருக்குதா எல்லா கதையும் தெரியும். நானும் கூட சோறு கறி குழம்பு தான். இப்போ உங்க முன்னாடி வெளிச்சமா இருக்கிற காரணம் என் வாழ்க்கையில இயேசு வந்திருக்கிறேன். அல்லேலூயா. இருளான என் வாழ்க்கை வெளிச்சமாயிடுச்சு. எல்லோரும் இயேசு கிட்ட வாங்க, உங்க இதயத்தை மறக்காம தாங்க. எல்லோரும் இயேசு கிட்ட வாங்க, உங்க இதயத்தை மறக்காம தாங்க. உங்க பணத்தை கேட்கல, உங்க நகையை கேட்கல, உங்க உள்ளத்தை மட்டும் தான் கேட்கிறேன். இந்த உள்ளத்தை மட்டும் தான் கேட்கிறேன். என் அன்பு தேவ பிள்ளையே, உள்ளத்தை மட்டும் தான் கேட்கிறேன். இயேசு கிறிஸ்து இதயத்தை மட்டும் தான் கேட்கிறார். இந்த மாலை வேலை இந்த பகுதியில என்னோட கூட இருக்கிற என் சகோதரர் சுரேஷ் புத்திரன் ராயபுரம் தான். அவருடைய சாட்சி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே ராயபுரம் தான் அவரு. ஆனா நம் வாழ்க்கையில இயேசு வரும் பொழுதுதான் கர்த்தருக்கு சித்தமான ஒரு பாடலை பாடி அவரை பத்தி கொஞ்சம் சொல்லுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.